நீங்க விரும்பி சாப்பிடுற பிஸ்கட் ஆகட்டும், சாக்லேட் ஆகட்டும், இல்ல அதர் ஃபுட் ஐட்டம் ஆகட்டும், அதுல இருக்க நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் என்னென்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, ஓப்பன் ஃபுட் ஃபேக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஆப். இது மூலியமா பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க கண்ட்ரிய வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க கண்ட்ரில ஆத்தரைஸ்டா என்னென்னலாம் வந்து ஃபுட் இருக்கோ, அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள வந்து லோட் ஆயிரும். இப்போ என்ன பண்றீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா அந்த ஃபுட்டோட QR கோட் இருக்கும் இல்லையா? அந்த QR கோட ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுங்க. இல்ல அதோட ஸ்கிராம்பிளர ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கிராம்பிளர்ங்கிறது தனி, QRங்கிறது தனி. இது 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்தரைஸ்ட் ஃபுட்ல பார்த்தீங்கன்னா, பேக் சைடு வந்து அக்லூட் பண்ணியிருப்பாங்க. இத ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்க கேமராவால ஒரு ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தீங்க அப்பன்னா, அந்த ஃபுட்ல என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்கு, என்னென்னலாம் கெட்ட விஷயங்கள் இருக்கு, அது எந்த அளவுக்கு ஹெல்த்தி, எந்த அளவுக்கு அன்ஹெல்த்தி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கூடவே அந்த ஃபுட்ல ஹிடனா ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க, பேக்குக்கு வெளியே தெரியல அப்படின்னாலும் கூட ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து ஃபேக்ட்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ, இதுல நல்ல விஷயங்களும் இருக்கு. இந்த ஃபுட்ட தொடர்ந்து சாப்பிட்டா என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்? என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கும்? இதுக்குள்ள இன்பில்ட்டா என்னென்ன விஷயங்கள் இருக்கு? இது எப்படி வந்து ப்ராசஸ்டா மேக் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பின் ட்ராப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பர் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஆப். கண்டிப்பா வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ட நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஆப் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரங்கள்ல நல்ல ஃபுட்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஆப் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2வதா பார்க்க போற ஆப் பஸ் வாய்ஸ் கனெக்டர் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலியமா நீங்க ரொம்ப சிம்பிளாவே இது ஒரு WhatsAppக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்பா யூஸ் பண்ணிக்க முடியும். இது மூலியமா நியர்லி ஒரு வாக்கி டாக்கில பேசுறீங்க இல்லையா? அதே ஃபார்மேட் தான். அதே ஃபார்மேட்ல உங்க ஃப்ரெண்டோட வாக்கி டாக்கில அழகா பேசிக்கலாம். இன்னும் பல விஷயங்கள பண்ணிக்கலாம். கூடவே இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டான AI இருக்கு. இது கூடயும் பார்த்தீங்கன்னா, நீங்க எதாலும் பேசிக்க முடியும். ஆஸ் எ ஃப்ரெண்டா, கைடா, பிலாசபரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே சில பல ஹிடனான விஷயத்தையும் வந்து வாய்ஸ் மூலியமாவே நீங்க கேட்டுக்கலாம். இதுக்குள்ளேயே சேட்டுக்கான ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் நீங்க ஏதாவது ஃபன்னா கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, அங்க இமோஜி ஆப்ஷன் மூலியமாவும் உங்க ரியாக்ஷன்ஸ் வந்து தாராளமா காமிச்சுக்கலாம். இது ஃப்ரெண்டோ, ஏஐயோ எதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, சில விஷயத்த லேர்ன் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, இல்ல WhatsAppக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஆப்ப தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஆப் அது எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். அமெரிக்கால ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் தான் வந்து இப்போ வந்து ரோல் அவுட் ஆயிட்டு இருக்கு. நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த ஆப் தான் வேணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இதோட கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம இந்தியால தான் இன்னும் யாருக்குமே இந்த மைண்ட் செட் வரல. இருக்கட்டும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் இவ்வளோ ஃபன்னான விஷயங்கள வந்து ப்ரீ லோடடா மாத்தியிருக்கிறது நல்ல விஷயம். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, வாக்கி டாக்கி மாரி ரொம்பவே பிரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனாலும் பழகிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஏஐக்கான வாய்ஸ் சேஞ்சிங் ஆப்ஷனும் இருக்கு. உங்க ஃப்ரெண்டோட அவங்கள வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி சும்மா வந்து ஃபன் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னாலும், இதுலயும் அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்க்குள்ளயே நீங்க பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டோட பேசும்போது வாய்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. 3ஆ பார்க்க போறது ஒரு சூப்பர் கூலான ஆப். கூகுளோட ஆப். Google நோட்புக் LM அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமா நீங்க எதா இருந்தாலும் சரி, ஒரு நரேட்டிவா பாத்தரலாம். ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு மைண்ட் செட் இல்ல. ஒரு சோர்ஸ பார்க்கறதுக்கு உங்களுக்கு மைண்ட் செட் இல்ல அப்டின்னா, அத சிம்ப்ளிஃபையா பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா ஆட் சோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல YouTube வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நெறைய கேட்டகரி இருக்கு. இதுல YouTube செலக்ட் பண்ணிட்டு ஒரு பர்ட்டிகுலர் லிங்க் வந்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணா போதுமானது. இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் லிங்க்ல இருக்கு இல்லையா வீடியோ, அது எத பத்தினது, உள்ள என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அத நீங்க லிசனும் பண்ண முடியும், ரீடும் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, உங்களால எந்த விஷயத்த வேணாலும் அனலைஸ் பண்ண முடியும். இந்த அனலைஸ்ல என்னென்னலாம் இருக்கு, PDF இருக்கு, வெப்சைட் இருக்கு, YouTube இருக்கு அண்ட் அதர் சோர்ஸ்ல இருந்தும் நீங்க அழகா வந்து விஷுவலா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து 4ஆ பார்க்க போறது டீப் ஸ்டார்ச் ஸ்மார்ட்டர் எவ்ரிடே அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலியமா நீங்க டெய்லி ஒரு விஷயத்த கத்துக்க முடியும். இது ஒரு புக்கா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன ஒரு சம்மரியா இருக்கலாம். இது எது வேணாலும் உங்க நாலேட்ஜ பில்ட் பண்ணிக்கிறதுக்கும், உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபர்தரா டெவலப் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியர்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு அவார்ட் வின்னிங் ஆப்ன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள விஷயங்கள் இருக்கு. ஓப்பன் சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவங்க இத குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம், இப்ப ஏர்ன் பண்ணணும், இல்ல லேர்ன் பண்ணணும், இல்ல என்னோட இந்த சின்ன சின்ன விஷயங்கள ஹேபிட்ட வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, அது எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணுங்க. அதுல எந்த நேரத்துல எந்த புக் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து சஜஷன்ல வரணுமோ, அது வரும். ரொம்ப சிம்பிளா ஒரு 2, 3 லைன்ஸ்குள்ளயே உங்களுக்கான சம்மரி வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். இத நீங்க புக்காவும் ஓப்பனா படிச்சுக்கலாம். இல்ல ஆஸ் அ பாயிண்ட்டா அதுல என்ன சொல்ல நெனைக்கிறாங்களோ, அதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டாபிக்ல தேவையான புக்ஸ பார்த்தீங்கன்னா, அழகா சம்மரைஸ் பண்ணி குடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிளா அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எந்த டைமிங்ல உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா லொகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபிக் டைமிங்க்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மூலியமா நீங்க சிம்பிளா வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும். இந்த புக்க நீங்க ஆடியோவும் கேட்டுக்கலாம். விஷுவலா சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னு நெனைச்சாலும், அதையும் நீங்க பண்ணிக்க முடியும். இல்ல ஆஸ் ஆஃப் இட் இஸ் நீங்க ரீட் பண்ண நெனைச்சாலும்,
அதுவுமே பாசிபிள். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா பார்க்க போறது ஒரு கேம் தான். எஸ் ஜாயின் கிளாஷ் 3D அப்படிங்கிற இந்த வகையான கேம் பத்தி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே அடிக்டிவான கேம். ஒரு சிம்பிளான கேம்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. போக போக பார்த்தீங்கன்னா, உங்க குரூப்ல வந்து மெம்பர்ஸ் ஏறிக்கிட்டே போவாங்க. ஃபைனல் டாஸ்க்லேருந்து நீங்க எப்படி தப்பிச்சு அந்த கோட்டையில போய் கேசல்ல போய் சேர்றீங்களோ, அதுதான் வந்து மெயின் டாபிக்காவே இருக்கும். இது மூலியமா பல டாஸ்க்க வந்து நீங்க கடக்கிற மாரி இருக்கும். ரொம்பவே அடிக்டிவான அதே நேரத்தில ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கேமா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இவ்வளோதான் எனக்கு பிடிச்ச ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லா ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் எளிதாய் நடக்கட்டும்.